அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி, ஓசூர், வேப்பனப்பள்ளி, இது கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் சொல்லி கட்சியில் 3 தொகுதியை பிரிச்சிருக்கோம். அந்த மாதிரி இன்னைக்கு தமிழகத்தில் எங்கள் சேலம் பெருங்கோட்டத்தில் தளி தொகுதிக்கு பிஜேபி சார்பில் சீட் கொடுத்துருந்தாங்க. கொடுத்து 4 நாள் ஆச்சு. தளிக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாங்க. கேண்டிடேட் டாக்டர் நாகேஷ்குமார். இதுக்கு முன்னாடியும் இப்போ 2021 எம்எல்ஏக்கு நின்றுந்தார். கிட்டத்தட்ட ஒரு 65,000 ஓட்டு வாங்கியிருந்தார். டாக்டரு நல்லா வேலை செஞ்சு ஒரு மாற்றம் கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த முறை 2வது முறை கண்டிப்பாக போன முறை 65,000 ஓட்டு கொடுத்து அவரும் முடிஞ்சவளுக்கு அந்த 5 வருஷத்தில் போகவும் நல்லா செலவு பண்ணி மக்களை பார்த்து கட்சிக்காக நல்லா வேலை செஞ்சுருக்காரு. அவங்களுக்கு தலைமை இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய குறிக்கோள் தமிழகத்தில் நம்ம கொள்கை, நம்ம சித்தாந்தம், நம்ம நாடு நல்லா இருக்குன்றதாக நம்ம நிறைய வேலை செஞ்சுருக்கோம் எல்லாருமே. முக்கியமாக சொல்லணும்னா கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் கடந்த 1.5 வருஷமா எல்லா காரியகர்த்தமும் ரொம்ப பிரம்மாண்டமாக வேலை செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி செஞ்சு வந்து அந்த தளி தொகுதியில் 321 பூத்து 320 பூத்து கிளை கமிட்டி போட்டு ஒட்டுமொத்த பூர்ண மாவட்டமும் பண்ணியிருக்காங்க. பூர்ண தொகுதியை பண்ணியிருக்காங்க இந்த தொகுதியை. ஸோ சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பூத்தில் 12 பேர் கிளை கமிட்டி போட்டு அந்த ஆதார் கார்டு, ஐடென்டி கார்டு, ரேஷன் கார்டில் போட்டு ஒட்டி எப்படியெல்லாம் வேலை செஞ்சுருப்பாங்க 320 பூத்துக்கும். நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு செஞ்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரிசல்ட் நமக்கு தளி தொகுதியிலிருந்து கம்யூனிஸ்ட் 3 முறை ஜெயிச்சிருக்கு. இந்த முறை பிஜேபி ஜெயிக்கணும். இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் நம்ம தர்மத்துக்கும் நம்ம நாட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ இந்த முறை நாம எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா இருந்து எல்லா பூத்துலையும் நாம இந்த 25 நாள் தொடர்ந்து வேலை செய்யணும். எந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. நாடு தான் முக்கியம் நமக்கு. ஸோ அப்படி எல்லா காரியகர்த்தங்களும் சேர்ந்து இந்த முறை வேலை செய்யணும் கண்டிப்பா. அப்படி ஒரு கேண்டிடேட் நமக்கு நம்ம தலைமை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தலைமைக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, அதே மாதிரி இந்த கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் ஓசூரில் ஏடிஎம்கே பாலகிருஷ்ண ரெட்டி அண்ணா கொடுத்துருக்காங்க. அவங்களையும் நம்ம ஜெயிக்க வைக்கணும். வேப்பனப்பள்ளியில் அண்ணார் கேபி முனுசாமி அவர்களுக்கும் ஏடிஎம்கே சார்பில் சீட் கொடுத்துருக்காங்க. இந்த 3 தொகுதியும் நாம் இந்த முறை நம்ம மோடிஜி ஆகட்டும், இல்லை அமித்ஷாஜி ஆகட்டும், இந்த தமிழகத்தை கட்சியை எப்படியெல்லாம் எடுத்துட்டு போகணும்னு சொல்லி நிறைய திட்டங்கள் போட்டிருக்காங்க. அந்த திட்டத்தில் நாம் இந்த முறை ஒரு 25 நாள் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் 25 நாள் 24x7 பூத்து எல்லாருமே வேலை செய்யணும். சொந்த பூத்து ஜெயிக்கணும். இதுதான் நம்ம கான்செப்ட். எவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்தாலும் பரவாயில்ல. நாம் இந்த முறை தளி தொகுதியில யாரெல்லாம் நம்ம பொறுப்பு எடுத்திருக்கோமோ எல்லாருமே சொந்த பூத்து ஜெயிக்கணும். ஸோ அப்படி நாங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த முறை தளி தொகுதியில வேலை செய்யறோம். அதே மாதிரி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் 3 தொகுதியிலையும் சுற்றுப்பயணம் பண்ணி வேலை செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, அதே மாதிரி எங்க நிர்வாகிங்க நிஜமாவே சாதாரணம் கிடையாது. அது பாபு மாவட்ட செயலாளர், தேங்கனைக்கோட்டை பொறுப்பாளர், அதே மாதிரி மாவட்ட துணைத் தலைவர் பிரபு, இன்னொரு மாவட்ட துணைத் தலைவர் பாஸ்கர் ரெட்டி, 3 மாவட்ட பொறுப்பாளருங்க. மண்டல் தலைவருங்க தளி மண்டல் தலைவர் மார்க்கண்டேஸ்வர் ராவ், தேங்கனைக்கோட்டை மண்டல் தலைவர் ஸ்ரீனிவாஸ், கெலமங்கலம் மண்டல் தலைவர் ராஜேஷ்குமார், தளி நார்த் மண்டல் தலைவர் சிவகுமார், வேணு, அதே மாதிரி எங்கள் சக்தி கேந்திர பொறுப்பாளர், ஒட்டுமொத்த தளி தொகுதியோட சக்தி கேந்திர பொறுப்பாளர் மரியாதைக்குரிய திரு சிவகுமார்ஜி நம்மோட இருக்காரு. விவசாய அணி மாவட்ட தலைவராக இருக்காரு. அதே மாதிரி மஞ்சு கட்சிக்குள்ள வந்தது கொஞ்சம் லேட்டாக வந்தால் கூட நிச்சயமாக கட்சி பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா உற்சாகமாக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி பிரபாகரன்ஜி வழக்கறிஞர் பிரிவில் மாவட்ட தலைவர் இருக்காரு. அண்ணா ரொம்ப சீனியரு. இன்னைக்கு நாமினேஷனுக்கு அந்த படிவெல்லாம் ஃபில்அப் பண்ணணும்னு சொல்லி காலையிலே வந்துட்டார் அண்ணன். அந்த மாதிரி தீபு எங்கள் மண்டல் பொதுச் செயலாளர் தீபு நம்ம கூட இருக்காங்க. ராணுவ பிரிவு மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய திரு வெங்கடேஷ் நம்ம கூட இருக்காங்க. அந்த மாதிரி ஃபுல் டைமாக இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, எல்லாருமே ஆசைப்பட்டோம். கேண்டிடேட் வேணும், சீட்டு வேணும், எல்லாரும் ஆசைப்பட்டோம். எல்லாருக்கும் ஆசை தான். அரசியலுக்கு வர்றது என்னன்னா ஏதோ சீட்டு வாங்கணும், ஜெயிக்கணுன்றது வரும். யாரோ ஒருத்தர் கொடுத்தாங்க, தலைமை கொடுத்துருக்காங்கன்னா அதை கட்டுப்பட்டு நமக்கு எப்படி சீட்டு கொடுத்தா 100% வேலை செய்யணுமோ, நம்ம கொடுக்கல வேற யாரும் கொடுத்துருக்காங்க 200% வேலை செய்யணும். அதான் பிஜேபி காரியகர்த்தா. அப்படி கிளை தலைவர்லேருந்து பிடிச்சி, கிளை கமிட்டிலேருந்து பிடிச்சி, மாநில பொறுத்த வரைக்கும் நமக்கு 27 தொகுதி தமிழ்நாட்டில் 27 சீட் கொடுத்துருக்காங்க. 27 சீட்லையும் எல்லா பிஜேபி காரியகர்த்தா இப்படி தான் வேலை செய்யணும். அதுதான் எதிர்பார்ப்பு. யாரும் எனக்கு பிடிச்சவங்க கொடுக்கல, எனக்கு தெரிஞ்சவங்க கொடுக்கல, இப்பதான் வந்தா காரணமே சொல்லக்கூடாது. நமக்கு இலக்கு என்ன? தாமரைப்பூ யாரும் கொடுத்தாலும் அதுதான். ஸோ அந்த மாதிரி நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த 26 சட்டமன்ற தேர்தல், வரும் சட்டமன்ற தேர்தலில்
மிக சிறப்பா எல்லா காரியகர்த்தா வேலை செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு உங்கள் அனைவருக்குமே என்னுடைய பணிவான பாராட்டுகள் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி.